வணக்கம். வாழ்க்கையை முன்னேற்றும் தன்னம்பிக்கை வரிகள். உனக்கு பின்னால் பேசுபவர்கள் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன, அதை பொருட்படுத்தாமல் அடுத்த அடியெடுத்து வைத்து முன்னேறிக்கொண்டே இருந்தால் உன் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை அடைவது நிச்சயம். சவால்களை எதிர்கொள்ள தயங்காதே. சவால்களை எதிர்கொண்டால் மட்டும்தான் உனக்குள் ஒளிந்திருக்கும் உன் உண்மையான திறமைகளை வெளியே கொண்டு வர முடியும். தவறுகள் திருத்திக் கொள்ளப்பட வேண்டியவை, மற்றவர்களிடத்தில் நியாயப்படுத்த வேண்டியவை அல்ல. ஒரு மனிதனின் மிகப்பெரிய எதிரி அவரின் கட்டுப்பாடில்லாத மனம்தான். பொய் சொல்லி ஒன்றை நீ அடைய விரும்பாதே, அதனால் வரும் இன்பம் அதிக நேரம் நீடிக்காது. சரியான இடங்களில் தவறாக பேசினால் திருத்திடலாம், ஆனால் தவறான இடங்களில் சரியாக பேசினால் திருத்தவும் முடியாது, திரும்பவும் முடியாது. நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதீர்கள். அது வாழ்க்கையில் ஒரு வளைவான இடம், அவ்வளவுதான். தன்னம்பிக்கைதான் நம் வாழ்விற்கான வெற்றிப்படி. பிறர் கையை எதிர்பார்த்து நம் வாழ்க்கையை வாழத் தொடங்கினால் நம் வாழ்க்கை அங்கே பறிபோகும். நிறையோ குறையோ நம் வாழ்க்கையை நாமே தீர்மானிப்பது சிறந்தது. கசப்பான கடந்த காலத்தை மறந்துவிடுங்கள், ஆனால் அது கற்பித்த பாடத்தை ஒருபோதும் மறவாதீர்கள். நிரூபித்துக் கொண்டே இருப்பதை விட பேசாமல் இருக்கும் மௌனமே சிறந்தது. முடியாது என்று சொல்ல வேண்டிய இடங்களில் முடியாது என்று உடனே சொல்லிவிடுங்கள். இது பல பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே தீர்த்துவிடும். வேடிக்கை பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். அவர்களால் நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. 1000 நபர்கள் ஆறுதல் கூறினாலும் 10 நிமிடம் தனிமையில் நமக்கு நாமே கொடுக்கும் தைரியம் மட்டுமே நம்மை அடுத்த கட்டத்திற்கு நோக்கி அழைத்துச் செல்கிறது. உயர்ந்த நிலைக்கு சென்றவர்களின் வெற்றியின் ரகசியமே அவர்கள் ஒருபோதும் தங்கள் பழைய அனுபவங்களில் இருந்து கற்ற பாடத்தை மறக்காததுதான். மிகவும் கடினமான விஷயங்களில் ஒன்று நீங்கள் சமுதாயத்தை மாற்றுவது அல்ல, உங்களை நீங்களே மாற்றிக்கொள்வது. நல்ல மனிதர்கள் எல்லாம் உண்மையில் தன்னை ஒரு நல்ல மனிதர் என்று வெளிக்காட்டிக் கொள்வதே கிடையாது. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு சக்தி இருக்கிறது. அதை போற்றி பாதுகாப்பதும் அழிப்பதும் அவரவர் எண்ணங்களிலும் செயல்களிலும் தான் உள்ளது. நம்பிக்கை துரோகம் என்பது நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைக்காது. நீ அதிகம் நம்பியவர்களிடம் இருந்து மட்டுமே கிடைக்கிறது. நீங்கள் உலகத்தில் முக்கியமான நபர் என்பதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் வார்த்தையும் செயல்களும் நல்லதாகவே இருக்க வேண்டும் என்பதை அதிகாலையில் மனதில் பதிய வையுங்கள். நம்மை விட்டு விலகி செல்பவர்களிடம் நாம் மீண்டும் மீண்டும் செல்வதால் மதிப்பு குறையுமே தவிர ஒருபோதும் அன்பு அதிகமாகாது. எதிரி என தெரிந்தால் தூக்கி சுமக்காதே, தூரத்தில் எறிந்துவிடு. எல்லாம் தெரியும் என்பவரிடமே நிறைய கேள்விகளுக்கு பதில் இருப்பதில்லை. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. நன்றி.